வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து இப்ப காலையில 8 மணி ஆகுது. கன்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கு. திருப்பதி தேவஸ்தானம் வந்து எமர்ஜென்சி ஆப்பரேஷன் டீம்ஸ்ன்றது அப்பாயின்மெண்ட் பண்ணி காட் ரோட்ஸ்ல செக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ பக்தர்கள் வரவங்க பார்த்து வாங்க. அதே போல சர்வதர்ஷனம் டோக்கன் கூட இந்த ஹெவி ரெயின் டைம்ல கம்மியா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது ஜென்ரலா வருஷம் சொல்லுவாங்க. அதாவது சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கம்மியா குடுத்தாங்கன்னா, எந்த டோக்கன் இல்லாம போற பக்தர்கள் கியூ லைன்ல போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நாராயணகிரி ஷெட்ஸ்ல வந்து உட்கார்ற மாரி பிளான் பண்ணி, இங்க சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ஒரு 1000மோ, 2000மோ குறைச்சு குடுப்பாங்க ஜென்ரலா. ஸோ அதே போல தான் இப்ப குறைச்சு குடுப்பாங்க. இன்னைக்கு கூட நினைக்கிறேன் நானு. ஸோ ஹெவி ரெயின் இருக்கிறதுனால பசங்கள கூட்டிட்டு வர்றவங்க பார்த்து கூட்டிட்டு வாங்க. அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போகும்போது அங்க வந்து நிறைய பேரு அங்க நம்ம வந்து அந்த நரசிம்ம சுவாமி டெம்பிள் நம்ம கிராஸ் பண்ணி வரும்போது அந்த ரோட்ல போகும்போது அங்க செல்ஃபிஸ் நிறைய பேர் பக்தர்கள் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த செல்ஃபிஸ் எடுக்கிறதெல்லாம் இப்போ அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அங்க வந்து மலையிலேருந்து வாட்டர் ஃப்ளோன்றது அதிகமா இருக்கும். ஸோ கல்லுங்க கூட வந்து விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பெரிய பெரிய கல்லெல்லாம். அதனால அங்கெல்லாம் ஆப்ரேஷன் டீம்ஸ் இருக்காங்க அங்க. ஸோ செல்ஃபிஸ் எடுக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே அந்த ரோடுக்கு வந்தாங்கன்னா நிறைய பேர் செல்ஃபிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ வாட்டர் ஃப்ளோன்றது அங்கே ரோட்ல வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஜாக்கிரதையா இருங்க. மெயினாக சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வர்றவங்க இந்த 2 நாள் கழிச்சு வர்றது பெஸ்ட்டு. ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்டுக்கும் ஹெவி ரெயின் இருக்கும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி வெதர் ரிப்போர்ட்டில் கூட இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காட் ரோட் அண்ட் செகண்ட் காட் ரோட்டில் வந்து ஜேசிபி எமர்ஜென்சி ஆப்ரேஷன் டீம்ஸ் கூட இருக்காங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து டர்னிங்லலாம் கொஞ்சம் பார்த்து போகிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எந்த டோக்கன் இல்லாமல் போகிற அப்படின்னா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி டிடிடி இஓ கூட சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மெயினாக சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வர்றவங்க இந்த 2 நாள் கழிச்சு வர்றது பெஸ்ட். இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.